அன்பான தேவஜனங்களுக்கு மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போதுள்ள காலங்களில் ஆவியானவர் என்ன மாதிரியான கிரியைகளை செய்கிறார்? ஆவியானவர் இல்லாமல் எந்தவித காரியமும் உலகத்தில் நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் என்ன மாதிரியான கிரியைகளை செய்கிறார், நமக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான கிரியைகள் உடன்பாடுகள் என்று சொன்னாலும் சரி, அல்லது அவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் தொடர்ந்து செய்கிறோமா என்பது என்றாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். திருத்துவ கடவுளில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதுள்ள பூமியில், அதாவது இந்த காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன மாதிரியான காரியங்களை செய்து வருகிறார்? இவர் சிருஷ்டிப்பு முதல் பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றி வருகிறார். தேவன் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாமிலிருந்து இன்று வரையிலும், அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்று வரையிலும் தேவனுடைய எல்லா திட்டங்களையும் எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி வருகிறார். இதில் தேவனுடைய தீர்மானத்தின்படி தன் வாழ்வை அமைத்து கொண்டவர்கள் எல்லா நன்மைகளையும் தன் வாழ்வில் அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள் பலவீன காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் தேவனுடைய திட்டத்தின்படி, அதாவது தேவனுடைய அழைப்பின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன மாதிரியான திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார், உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது எல்லாமே ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. அப்படி தேவனுடைய திட்டத்தின்படி நாம் நம்மை விட்டு கொடுத்து நடப்போமானால் நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகளாக முடிகின்றன. ஏனென்றால் எந்தவித பலவீனமான நேரத்திலும், அதாவது கட்டளைகளை நாம் நிறைவேற்ற முடியாது என்ற காலங்கள் நமக்கு ஏற்படும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:26 வரை வாசிப்பீர்களேயானால், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அதன்படி நடக்கிறவர்களாகிய நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதேபோல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதையும், பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் எந்தவித ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. நாம் மட்டுமல்ல, எல்லாரும், எந்த ஒரு மதத்தாரும் சரி, எந்த மார்க்கத்தாராலும் சரி முடியாது என்பதையும் இந்த செய்தியில் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில், அதாவது ஒவ்வொரு காரியமாக எப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது அவருடைய இயேசு கிறிஸ்து மண்ணில் பிறந்ததிலிருந்து, அதிலிருந்து நமக்கு புதிய ஏற்பாட்டு தொடங்குவதாக நாம் வைத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது நீதி பிரமாணம் சிலுவையில் அடையப்படுகிறது. அதன் பிறகு புதிய ஏற்பாடு தொடங்குகிறது என்றாலும் அந்த
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்தே ஆவியானவர் எப்படி எப்படி இடைப்படைகிறார் என்பதை பற்றி நாம் தியானிக்கலாம். அப்படியானால் நமக்கு முழுமையான ஒரு செய்தி, முழுமையான ஒரு அவருடைய ஈடுபாடு நமக்கு தெரிய வரும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஆவியானவரின் பங்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று, கன்னியின் வயத்தில் பிறப்பார் என்று ஏசாயா 500 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார் என்றாலும், அந்த இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருவதற்கு ஆவியானவர் பெரும் பங்குள்ளவராக இருக்கிறார். அவர் அல்லாமலே இது நடந்திருக்காது என்பதை நீங்கள் இந்த வசனங்களில் பார்க்கலாம். லூக்கா 1:27-38 வரை வாசிப்பீர்களேயானால், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கு கன்னி மரியாள் தன்னை விட்டு கொடுக்கிறாள், தேவனுக்கு விட்டு கொடுக்கிறாள். நான் தேவனுக்கு அடிமை, தேவன் எதை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக தன்னை விட்டு கொடுக்கிறாள். என்றாலும் அவருக்கு ஒரு சந்தேகத்தையும் கூடவே எழுப்புகிறாள். புருஷனே அறியேனே என்ற ஒரு சந்தேகமும் அங்கு வருகிறது. இது பரிசுத்த ஆவியானவர் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இதை அவர் ஆர்கனைஸ் பண்ணும் வழியாக அவளுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பிடம் சென்று, அவன் நீதிமான், யோசேப்பிடம் சென்று, அந்த கன்னி மரியாள் உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவள் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொன்னால் இது பரிசுத்த ஆவியினாலே ஏற்பட்டது, தேவனால் உண்டானது, இதை நீ சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள் என்று அவனுடைய சந்தேகத்தையும் அவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து கிறிஸ்துவானவர் பூமியிலே வருவதற்கு சுகமான ஒரு நிலைமையை உண்டாக்குகிறார். எப்படி அவர் யோசேப்பிடம் சென்று அந்த கன்னிமரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார் என்பதை மத்தேயு 1:18-25 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில்
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பெயரிடுவது முதல் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டார். என்ன செய்ய வேண்டும், அவர் ஏன் பூமிக்கு வந்திருக்கிறார், என்ன காரியங்களை அவர் செய்ய போகிறார், ஆகவே அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இனி கிறிஸ்துவானவர் தான் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த பிறகு 40 நாள் உபவாசம் இருந்து சாத்தானால் பரிசோதிக்கப்படுகிறார், சாத்தானால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஏன் இந்த சோதனை? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை தோற்கடித்த சாத்தான் இப்பொழுதும் 2வது ஆதாமாக வந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவையும் அவன் தன்னுடைய சோதனைக்குட்படுத்தி எப்படி அந்த ஆதாமை இவனுக்கு அடிமையாக்கி கொண்டானோ, தேவனிடமிருந்து பிரித்து எப்படி சாத்தானுக்கு அடிமையாக்கி கொண்டானோ, அதே போல இவரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு பாணியிலே அவனுடைய எண்ணங்கள் இருந்ததினால் தேவன் அவரை ஒப்புக்கொடுத்து, நீ செய்வதெல்லாம் தவறு, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை உன்னால் தோற்கடிக்க முடியாது, மாறாக எந்த ஒரு வாக்குத்தத்தம் ஏதேனில் கொடுக்கப்பட்டதோ அதன்படி உன் தலையை நசுக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படும்படியாகவும் அவரை இந்த சோதனைக்கு உட்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சாத்தானுக்கு கையளிக்கிறார். இதை மத்தேயு 4:1-11 வரை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கடைசியிலே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும்? எப்பொழுது இவன் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் வேதத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து பதில் சொன்ன பொழுது அவரை தம்மால் பிடிக்க முடியவில்லை, தன்னுடைய தந்திரங்களிலால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, தன்னுடைய வஞ்சக வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்த பொழுது அப்பொழுது பிசாசவன் அவரை விட்டு விலகி போனான். சிறிது காலம் விலகி போனான். அவன் ஒன்று ஒரேடியாக விலகி போக மாட்டான். எப்படியாவது இவருடைய செயல்பாடுகளை உலகத்தில் நம்பக்கூடிய அளவில் ஆக்கக்கூடாது, எப்படி
அவன் ஆதாமை தனக்கு உட்படுத்தி கொண்டானோ அதே மாதிரியாக இவரையும் ஏதாவது ஒரு வழியிலே சிக்க வைக்கும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த பொழுது யூதர்களுக்கு எதிராக அவர் செய்ய வேண்டிய கற்பந்தம் ஏற்பட்டது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நாசரேத்திலிருந்து வந்தவர் என்று நம்பினார்கள். உண்மையிலேயே அவர் யூதாவில் உள்ள பெத்லகேமிலிருந்து வந்தவர். ஆகவே அதை அவர்கள் அறியாதிருந்ததினால் அவரை எதிர்த்தார்கள். அவரை தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லும் பொழுது, அல்லது தேவனுடைய பிதா என்று தேவனை அவர் சொல்லும் பொழுது, இவர்கள் அவரை தேவதூஷணம் செய்கிறார் என்று அவரை எதிர்த்தார்கள். அவர்களுக்கு எதிராக அவர் ஊழியம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் பூமியில் ஏற்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சதா காலங்களிலும் அவரோடு கூட இருந்தார். அவருடைய ஊழிய நாட்களில் எல்லாம் அவர் கூடவே இருந்தார் என்பதை அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே தோன்றுவார், கன்னியின் வயிற்றில் தோன்றுவார் என்று எசையா தீர்க்கதரிசி 500 வருஷங்களுக்கு முன்னால் சொன்னவர், அதே இயேசுவானவர் கடைசி நாட்களில் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுவார் என்பதையும் அதே ஏசையா சொன்னார். அதன் பிறகு அந்த ஏசையா அவருடைய ஊழிய நாட்களிலும் அவர் என்னென்ன காரியங்களை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கலாம். ஏசையா 61:1-3 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தல் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்படி ஏசியா சொன்ன காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் ஆவியானவருடைய பலத்தினாலே அவைகளை எல்லாம் செய்து காண்பித்தார். ஆலய பிரசங்கத்தின் போது ஏசாயாவின் முன் அறிவிப்பு அவராலேயே செயல்படுத்தப்பட்டது. அவர் எப்படி அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை பற்றி அவர் ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுவதற்காக வந்த பொழுது அவரிடம் ஏசாயாவின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது, சுருள் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து அவர் எடுத்து அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறாரோ அதே பகுதியை வாசித்து காண்பித்து அமர்ந்தார் என்று போடப்பட்டிருக்கும். லூக்கா 4:14-20 வாசிப்பீர்களேயானால், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள
எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இதிலிருந்து எது பூர்வத்தில் சொல்லப்பட்டதோ, எது தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டதோ, அதே காரியங்களை அவர் பூமியிலே செய்ய வந்தார், செய்து இருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் ரட்சிப்பை பெற பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இது முக்கியமான காரியம். உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் எந்த விசுவாசியும் எந்த ரட்சிப்பையும் பெற முடியாது என்று நாம் வாசிக்கிறோம். அவையெல்லாம் வாசித்தானால் மிகுந்த பெரிய லிஸ்ட் ஆகிவிடும். முக்கியமான காரியங்கள் சிலவற்றை மட்டும் சொல்லுகிறேன். முதலாவதாக விசுவாசிகளுக்கு அவர்களை வழிநடத்த ஒரு தேற்றரவாளனாக இயேசுவிற்கு பதிலாக அவர் கொடுக்கப்பட்டார். இயேசு பரமேறி சென்ற பொழுது சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு இயேசு கூடவே இருக்க முடியாது. ஆகையினால் அவருக்கு பதிலாக தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். யோவான் 14:16-17 வரை வாசிப்பீர்களே ஆனால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இனி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வருகிறவர் பரிசுத்த ஆவியால் நாம் அப்படி நடத்தப்படும் பொழுது நம்மை தேவனுடைய புத்திரனாக்குறார். பாருங்கள், அவர் என்ன செய்கிறார். நீங்கள் எப்பொழுது விசுவாசியாகி விடுகிறீர்களோ, விசுவாசியாகி இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அதே கட்டளையின்படி நடப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறாரோ, அப்படி நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்கள் தேவனுடைய புத்திர சுவீகாரத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் மறுஜன்மத்திலே தேவனுடைய புத்திரராக ஆக்கப்படுவீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:13-16 வரை வாசிப்பீர்களே ஆனால், மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதற்கு ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் நமக்கு. நிச்சயமாக நீ விசுவாசியாக நீ எந்தவித கட்டளையும் மீறாமல் முடிவு பரிந்தும் நீ உன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பாயானால் நிச்சயமாக நீ தேவனுடைய புத்திரனாக இருப்பாய் என்று நமக்கு அவர் அத்தாட்சியாக இருக்கிறார். 2ஆம் வருகையின் போது நட இருக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரவங்கள் நிறைந்தது. எனவே நீதிமான்களின் சபை எடுத்துக்கொள்ளும் வரை அந்த கிறிஸ்து வர முடியாமல் தடுக்கிறார். அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி ஒரு காரியம் சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த அந்தி கிறிஸ்தானவன் பூமியிலே வந்த உடனே அவன் ஒரு ராஜா. அதாவது பழைய காலத்திலே, அதாவது பூர்வத்தில் ரோமர்கள் பிடித்திருந்த தேசங்களிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு ராஜா, 8வது ராஜா, சின்ன கொம்பு என்றெல்லாம் அவனுக்கு பேருண்டு. அவன் மிக கொடூரமானவனாகவும் சாத்தானுடைய எல்லா வல்லமையும் உடையவனாகவும் சாத்தானுடைய எல்லா வஞ்சனை புத்தி உள்ளவனாகவும் இருப்பான். அவன் என்ன செய்வான் என்றால், அவன் செய்கிற காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் 1 தெசலோனிக்கர் பகுதியிலும் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். அவன் என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேலரிடம் போய் அவன்
ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். உடன்படிக்கையின்படி அந்த கோயிலிலே அந்த ஆலயத்திலே பலி நடக்கும், எல்லாம் நடக்கும், சுமூகமாக நடக்கும். இந்த ஒரு உடன்படிக்கை 7 வருஷத்திற்கு போடப்படும். அதன் பிறகு அதை மாற்றிக்கொள்ளலாம் என்று 7 வருஷம் வரைக்கும் அவர் என்ன சொல்லலாம், யூதர்களுக்காக யூதர்களை எதிர்த்து, கிறிஸ்தவர்களை எதிர்த்து நான் எந்த விதமான பிரச்சாரமும் பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் தேவனை ஆராதித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதை 3.5 வருஷத்தில் முறித்து அதை விசுவாச துரோகமாக, அதாவது நம்பியிருந்தவர்களுக்கு துரோகம் செய்து அவன் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பலியை நடத்துவான். அதனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்திருந்து கொண்டு தானே தேவன் என்று சொல்லி அவனுடைய ஆதிக்கத்தை அங்கே காண்பிப்பான். இதை தான் விசுவாச துரோகம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வாசியுங்கள் 2 தெசலோனிக்கர் 2:3-8 வரை. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இனி இப்படிப்பட்ட விசுவாசம், அந்த கொடூரமான இந்த அந்தி கிறிஸ்து வரும்போது மிகவும் கஷ்டமான காலம். அவனுடைய ஆட்சிகள் பூராவுமே மகா உபத்திரவ காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உபத்திரவ காலங்களில் நீதிமான்கள் பூமியிலே அப்பொழுது மரித்த நீதிமான்களுடைய ஆத்மாக்கள் பாரிக்கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இன்னும் வரவில்லை. அந்த நீதிமான்களுடைய ஆத்மா, உயிரோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த விதமான அவனுடைய அந்த உபத்திரவங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கும்படி எதுவரையிலும் இந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ, எதுவரையிலும் ஆவியான இயேசுவானவர் 2ஆம் வருகையில் வந்து அவர்களை எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ அது வரைக்கும் அந்த அந்து கிறிஸ்து எழும்ப மாட்டான். இங்கே தடை செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை, அது சபை என்று கூட சொல்லலாம், சபை என்றும் சிலவர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால், தடை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால் அந்த அந்து கிறிஸ்து எழும்ப விடாமல் அந்த பரிசுத்தமானவர்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் எழும்புவான். அவனுடைய உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அந்த எல்லா பரிசுத்தவான்களும் அந்த உபத்திரவ காலத்துக்கு ஊடாகவே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இதை அவர் நமக்கு செய்கிறார். இதைத்தான் 2 தெசலோனிக்கர் 2:3-8 வரை வாசித்தோம். இனி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசப்படும் தூஷணங்களை வன்மையாக கண்டிக்கிறார். அது மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 31-32 வசனங்களை வாசிப்பீர்களே என சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு வேலை எல்லாமே அவர் தான் செய்கிறார். எந்த தூஷணமும் ஜனங்களுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை தூஷணம் பண்ணுங்கிறவர்களுக்கு அது மன்னிக்கப்படாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் ரெப்ரசன்ட் பண்ணுறார். பிதா இறங்கி வராமல் அவருடைய காரணமாக அவர் என்னென்ன சொல்லுகிறார் அவைகளையெல்லாம் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். மிகவும் ஆக்டிவ்,
அவங்க செயல்படுகிறார். அப்படி அவர் செய்வதனால் அவருக்கு எதிராக சொல்லப்படும் எந்த ஒரு தூஷண வார்த்தையும் மன்னிக்கப்படாத குற்றமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே நம்ம வழிநடத்துகிறார், நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக எடுத்து சொல்லுகிறார், நம்மை அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் உள்ளாக செல்லாமல் நம்மை தடுத்து நிறுத்தி அவர் எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக செய்கிறார். எப்பொழுது நாம் தேவனுடைய தீர்மானத்துக்கு உட்பட்டு நடக்கிறவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது எல்லா காரியத்தையும் நமக்கு சாதகமாக செய்து முடிக்கிறார். அன்பான பிதாவே, மேய்ப்படி இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே, இவங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களில் ஒரு பகுதியை, முக்கியமான சில பகுதிகளை மட்டும் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். எந்த வகையில் அவர் இல்லாமல், அவருடைய ஈடுபாடு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியமும் நடக்காது. வருங்காலங்களிலும் 2வது வருகையின் போதும் எந்த மாதிரியாக அவர் தம்மை நமக்காக ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்பதை உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். அவையெல்லாம் அறிந்து கொண்டு ஆவியானவருக்கு ஏற்ற மரியாதையும் அவருடைய எல்லா ஜபத்திலும் அவரையும் வைத்து ஏறெடுத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ உமது ஜனங்களுக்கு சொல்லும். இப்படி செய்ய போவதற்காக அன்பான பிதாவே, ஆமீன்.